இன்றைக்கி வத்த குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4-5 காஞ்ச மிளகா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 15-20 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 150 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே எண்ணெயில் 3/4 பக்கம் வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துட்டு எண்ணெயிலே 5 நிமிஷம் கத்திரிக்காவை குக் பண்ணுங்கள். கத்திரிக்காய் 3/4 பக்கம் வெந்ததும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கி வரும்போது நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா அரைச்ச விழுதை சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பை போட்டு மூடி போட்டு குழம்பு கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலா பொடியில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு திரும்ப குழம்பு கொதிக்க வைங்க. குழம்பு திக்காக கொதித்து வரும்போது ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குழம்பை 1 நிமிஷம் கொதிக்க வச்சு பார்த்தா சூடான சுவையான வத்த குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.